ஒளி நம்முள் இருக்கு. அதை கண்டுபிடிக்கதான் இந்த பயணம். இது ஞானத்தின் ஒளி யூனிவர்ஸ். அவேக்கன் த லைட் விதின் யூ. நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு புரியாம போயிடும். சில சம்பவங்கள் நடந்தாலும் இதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம உள்ளம் கேக்குது. அந்த கேள்விதான் நம்மை ஞானம் நோக்கி இழுக்குது. ஞானம் ஒரு சொல்லு இல்ல, ஒரு அனுபவம். அது நம்ம மனசை தாண்டி நம்ம உயிரோட நெருங்கி பேசுற ஒரு செய்தி. அதுதான் யுனிவர்சல் மெசேஜ். ஒரு கிராமம், பசுமை சூழ்ந்தது. மாலை நேர காற்று நிதானமா வீசுது. அந்த கிராமத்துல இருந்தான் ஒருத்தன், அருண். அவன் சாதாரண மனிதன். வேலை, குடும்பம், சின்ன சின்ன சிக்கல்கள். ஆனா மனசுல ஒரு ஆழமான குழப்பம். நான் யார்? ஏன் இந்த வாழ்க்கை? ஒவ்வொரு மாலையும் அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் மரத்தடியில உட்காருமா. அவனுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. சூரியன் மறையிறப்போ அந்த வெளிச்சம் மெதுவா மாறும்போது அவன் கண் மூடுவான். அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு ஒலி கேட்கும். அருண். மெல்லிய சத்தம். யாரும் இல்ல, ஆனா ஒவ்வொரு மாலையும் அதே ஒலி. அவனுக்கு ஆரம்பத்துல பயம், பிறகு ஆர்வம். அவன் நினைச்சான், இதெல்லாம் எனக்கே வருது, ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஒரு நாள் கனவில் அவன் ஒரு வெளிச்சம் பார்த்தான். அந்த வெளிச்சத்துல ஒரு குரல் சொன்னது, உன் உள்ளம்தான் உன் வழிகாட்டி. வெளிச்சம் வெளியில இல்ல, உன் உள்ளில்தான். அந்த நாளிலிருந்து அருண் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. அவன் யாரோ பேசுற மாதிரி ஒரு கைடிங் ஃபீலிங் வர ஆரம்பிச்சது. அவன் போன இடம் ஒவ்வொன்றும் ஒரு மெசேஜ் மாதிரி தோன்றுது. சிறிய இலை விழுந்தாலும் அது ஒரு குறி மாதிரி தெரியும். ஒரு நாள் அவன் பேருந்து நிறுத்தத்துல நின்னிருந்தப்போ ஒரு முதியவர் அவனிடம் வந்து கேட்டார், மகனே, உன் பயணம் எந்த திசையில்? அருண் சிரிச்சான். தெரியலையா, இன்னும் தேடிக்கிட்டே இருக்கேன். அந்த முதியவர் சிரிச்சு சொல்லிட்டார், தேடுபவன்தான் காண்பான், ஆனா காண்பவன் தேடுவதை நிறுத்துவான். அந்த வார்த்தை அவன் மனசுல ஒலிச்சது. அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது, நம்மை சுற்றி யுனிவர்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்குது. சிலர் அதை காண்றாங்க, சிலர் கடக்குறாங்க. நமக்கு வரும் சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு சின்ன கோட் மாதிரி. அந்த கோட் நம்முள்ள அன்லாக் பண்ணும் கீதான் ஞானம். ஒரு நாள் அவன் மெடிடேஷன்ல இருந்தப்போ அவனுக்கு ஒரு பார்வை வந்துச்சு. இன்ஃபினிட் ஸ்டார்ஸ், கேலக்சிஸ், லைட்ஸ். அந்த மத்தில ஒரு ஒலி. அருண், நீ வெளிச்சத்தில இல்ல, வெளிச்சம் உன்னுள். அந்த தருணம் அவன் உடம்பு முழுக்க நடுக்கம், கண்ணீர் வடிச்சது. ஆனா பயமில்லை, ஒரு பீஸ், ஒரு அமைதி. அவன் உணர்ந்தான், ஞானம் என்பதா இதுதான். அவன் புரிஞ்சான், யூனிவர்ஸோட லாங்குவேஜ் வேர்ட்ஸ் இல்ல, அது எனர்ஜி, ஜஸ்தோம், நிக்கிம். நம்ம மனசு சும்மா இருந்தா அந்த மெசேஜ் நமக்கு தெளிவா வருது. நம்ம மனசு குழப்பத்துல இருந்தா அந்த மெசேஜ் மங்கிடும். அவனுக்கு ஒரு நாள் அதே மரத்தடியில உட்கார்ந்திருந்தப்போ அந்த குரல் மறுபடியும் கேட்டது, நீ தேடியது வெளியில் இல்ல, உன் உயிர் நாதத்திலேதான் உன் விடை. அந்த குரல் இந்த முறை அவனுக்குள்ளே இருந்தது. அவன் கண் திறந்தான். கண்ணாடி மாதிரி நிலா மேலே. அந்த வெளிச்சத்துல அவன் முகம் தெளிவா தெரிந்தது. அவன் சிரிச்சான். அவன் தன் உள்ளத்தோட பேச ஆரம்பிச்சான். நான் ஞானம் அடைந்தேன் என்று சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த ஞானம் என்னை அடைந்தது. அதுவே யூனிவர்சல் மெசேஜ். அது ஒரு கடிதம் இல்லை, ஒரு கனவு இல்லை, அது நம்முள்ள நடக்கும் ஒரு ஒளி உரையாடல். நம்ம மனசு அமைதியாயிருந்தாலே அந்த யூனிவர்ஸ் நம்மோட பேசும். அது சொல்லும், நீ பிரிந்தவன் இல்ல, நீயே அந்த சக்தி. அந்த நாளிலிருந்து அருண் வாழ்க்கை சுலபமாயிடுச்சு. அவன் பிரச்சனைகள் போய்விடவில்லை, ஆனா அவனுக்குள் அமைதி வந்துச்சு. அவன் ஒவ்வொரு நாளும் யூனிவர்ஸையை பார்க்கிறான், அதை உணர்றான். நம்ம சுற்றிலும் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு ஞானம் இருக்கு. நமக்காக அனுப்பப்பட்ட ஒரு யுனிவர்சல் மெசேஜ். அது நம்மை நினைவூட்டுது, நாம் உலகத்துக்கு புறம்பானவர்கள் இல்லை, உலகமே நம்முள் இருக்குது. அதுதான் ஞானம். அது கேட்டால் ஒலி இல்லை, ஆனா உணர்ந்தால் வாழ்க்கை மாறும்.
நீயும் உன் உள்ளத்தோட பேசு.